ஹலோ மக்களே வணக்கம். இன்னைக்கு நான் பார்க்க போறேன்னா, ஒரு முக்கியமான நியூஸ் பார்க்க போறேங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும் தங்கலான் வந்து இப்ப பயங்கரமா சக்கா போட்டு தியேட்டர்ல ஓடிட்டே இருக்கு. இதுக்கு வந்து ஒரு சக்சஸ் மீட், தேங்க் யூ மீட் சொல்லலாம். இன்னைக்கு ஹைதராபாத்ல ஒரு லைவா நடந்தது. அதுல நம்ம சியான் விக்ரம் பேசும்போது என்ன சொன்னாருன்னா, ஒரு முக்கியமான நியூஸ் சொன்னாரு. வேற ஒண்ணும் இல்லங்க. தங்கலான் 2 எடுக்க போறோம். கன்ஃபார்ம் சொல்லிட்டு டைரக்டர கேட்டுட்டு, "என்ன தலைவரே சொல்லலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித்த கேட்டுட்டு அவர் ஸ்டேஜ்ல சொல்லிட்டாரு. ஸோ விக்ரம் ஃபேன்ஸ், தங்கலான் 2 கன்ஃபார்மாக வருது. ஸோ இந்த நியூஸ் எப்படி ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்களா? ஏன்னா தங்கலான் 2 வந்து கலந்ததுன்னா வந்து கண்டிப்பாக இன்னும் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தங்கலான் வந்து ஆல்ரெடி செம்ம ஓப்பனிங்க. கிட்டத்தட்ட 20, 25 கோடி வந்து பண்ணிடுச்சு ஓப்பனிங்லேயே. இன்னும் பயங்கரமாக கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ சும்மா இல்லை மக்களே, பாருங்கள் 26.44 கோடி ஓப்பனிங் கலெக்ஷனே வந்திருக்கு. இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, ஆந்திராலையும் செல்லமாக ஓப்பனிங்கு. ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் பற்றி நிறையா பேருக்கு வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்திருக்கு. அதுவும் விக்ரம் நடிப்பை பற்றி அவ்வளோ பாராட்டுறாங்க. எல்லாரும் சொல்கிற ஒரே வார்த்தை என்னென்னா, விக்ரமுக்கு கண்டிப்பாக நேஷ்னல் அவார்டு கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. விக்ரம் மட்டும் இல்லைங்க, மாளவிகாவையும் நிறைய பேர் பாராட்டுறாங்க. அதே மாதிரி வந்து பார்வதி மற்ற நிறையா கேரக்டர் வந்து நல்லா நடிச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. பசுபதிலாம் வந்து செம்மையாக நடிச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. ஸோ மக்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. சில மிக்சட் ரிவ்யூஸ் மட்டும் வருது. சின்ன சின்ன குறைகள் மட்டும் இருக்குது. என்னென்ன குறைகள்னால், விஎஃப்எக்ஸ்லாம் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்க பேசுகிற தமிழ் வந்து கொஞ்சம் புரியலை நம்மளுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஒரு மைனஸாக சொல்கிறாங்க. மற்றபடி படம் ஸ்லோவாக அதெல்லாம் கிடையாது. படம் வந்து ஒரு ரியலிஸ்டிக் படம். ஸோ இந்த மாதிரி தான் பார்க்கணும். எல்லா படம் ஃபாஸ்ட் பேஸ்டாக இருக்காது. பட் நல்ல சினிமா, ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிற ரசிகர்களுக்கு கண்டிப்பாக தங்கலான் வந்து பெரிய விருந்தாக தான் அமைஞ்சிருக்கு. ஸோ விக்ரம் ஃபேன்ஸ் தான் ரொம்ப ஹாப்பி. விக்ரமும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இன்றைக்கி தேங்க்யூ மீட் நடந்திருக்கு ஹைதராபாத்தில். அதில் பார்த்தாலே தெரியும் மனுஷன் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். ஒரு படம் நல்லா இல்லைன்னா வந்து அவ்வளோ ஹாப்பினஸ் வந்து பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லை, மேடையில் வந்து தங்கலான் 2லாம் வந்து அறிவிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக எல்லா ஓப்பனிங்லாம் உண்மைன்னு தான் அர்த்தம். ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து ரொம்ப ப்ராஃபிட் படம். சும்மா நெகட்டிவ் சொல்கிறவங்க சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க. ஸோ விக்ரம் வந்து என்ன சொல்கிறது, இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்னு நினைக்கும்போது கண்டிப்பாக அது நம்மளே சர்ப்ரைஸ் ஆகிற அளவுக்கு புதுசாக ஒரு விஷயத்தை பண்ணுவார். அந்த மாதிரி தான் அந்த படம் பண்ணியிருக்காரு. ஸோ விக்ரம் வந்து திருப்பியும் வந்து வசூல் சாதனை படித்ததில் வந்து ரொம்ப 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 ஹாப்பி. அது மட்டும் இல்லை, அவருக்கு எல்லா விருதுகளும் அவருக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கும் வாழ்த்துக்கள். ரஞ்சித் உண்மையிலே தமிழ் சினிமாவில் ஒன்று மிக சிறந்த இயக்குனர் தான் சொல்லணும். அவருக்கு உண்டான அரசியல்லாம் பேசுவார். அதுவும் இந்த படத்தில் பேசியிருக்காரு. அதுக்கான சில கான்ட்ரவர்சிஸும் உருவாகிருக்கு. சில விஷயங்கள் தப்பாக சொல்லியிருக்காரு, அது இதுன்னு சொல்கிறாங்க நிறையா பேர். ஸோ அந்த மாதிரி நிறையா கான்ட்ரவர்சிஸ் போனாலும் இந்த படம் ஒரு வெற்றி திரைப்படம். ஸோ விக்ரமுக்கு மற்றும் ரஞ்சித் எல்லாருக்கும் இதனை வந்து கங்க்ராச்சுலேஷன். அதே மாதிரி தங்கலான் 2 வரப்போகுது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தங்கலான் 2 வரது போகும்போது நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறீங்களா? இல்லைனா தங்கலான் 2 ஐயோ வேணாம், இதுவே எங்களுக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் இருக்கிற மக்களே, பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.